ப்ரைஸ் த லாட். நம்ம லைஃப்பில் நம்ம பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும் பொழுது அங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதாவது இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த காரியத்தை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும். அதுபோல தான் நாமும் ஒரு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாது அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை பின்பற்றாது ஆண்டவரே குறை சொல்வது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டளைகளில் ஒன்றை குறித்து உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், யாத்திராகமம் 20:3, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வேத வசனத்தை பார்த்ததும் உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம் வந்துட்டு தானே? சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாமே தெய்வந்தான் என்றும் நாங்கள் அதையும் பின்பற்றுவோம் இதையும் பின்பற்றுவோம் என்றும். அது எப்படி ஒரே சமயத்தில் 2 படகில் பயணம் செய்ய முடியுமா? அப்படி பயணம் செய்தால் ஒரு காற்று கூட அடிக்க வேண்டாம், ஒரு சிறிய அசைவிலேயே கடலில் விழுந்து மூழ்கி விடுவோம். இப்படி தான் இருக்குது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தோடு முடிவெடுங்க. உங்களை படைத்த ஆண்டவரை குறை சொல்வதை காட்டிலும் உங்களிடம் எங்கு குறை இருக்கிறது என்பதை பார்த்து அதை சரி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் முடிவில் தான் இருக்குது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Have a blessed day. Jesus bless you.